வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரை வந்து இப்போ அப்டேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி அப்டேஷன் பண்ணுறதுன்றதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அப்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ப்ரூஃப் இருக்குனாக்கா, அதாவது ஒரு ஆதாரோ இல்லை பாஸ்போர்ட்டோ இருக்குன்னா அதனோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 10 years. அந்த 10 yearsக்கு மேலே இருக்கிற ஆதார் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய கரண்ட் ப்ரூஃப், ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ இதெல்லாம் வச்சு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி வீட்டில் இருந்தபடி நீங்கள் பண்ணலான்றதை படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்குவோம். அஃபிஷியல் வெப்சைட் க்ரோம் போயிட்டு ஆதார்னு டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு UIDAIல லாங்குவேஜ் செலெக்ஷன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு லாங்குவேஜ், ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய் டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தோன்னா ரீடைரக்ட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னாக்கா, லாகின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம இதை அப்டேஷன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு இருக்கு பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து இப்போ லேப்டாப் மூலியமாகவோ இல்லை வீட்டில் டெஸ்க்டாப் வச்சுருப்பீங்க, சிஸ்டம் வச்சுருப்பீங்க, அது மூலியமாக பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதாவது 14/9/2024 நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை ஆதார் சென்டரோ போய் பண்ண போகிறீங்கன்னாக்கா அதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees வந்து சார்ஜாக வாங்குவாங்க. இந்த ஆப்ஷனில் இது கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கு இல்லைங்களா, அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் உங்களுக்கு வந்து கிளிக் டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. இது போல் ரீடைரக்ட் ஆகிட்டு இது ஒரு லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். லாகின் டு ஆதார் வயா ஓடிபின்னு சொல்லிட்டு இதில் என்டர் ஆதார் நம்பர், உங்களுடைய ஆக்சுவல் ஆதார் நம்பரை இதில் கொடுத்து அந்த கேப்சா கொடுத்து லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்டு மொபைல் நம்பர், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இது போல் ஜென்ரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி வந்து இதில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ், அதில் வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் காட்டும். அது உங்களோட ஆக்சுவலாக இப்போ ஆதாரில் எப்படி உங்களோட டேட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஆக்சுவல் அட்ரஸ் அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வெரிஃபை கொடுத்து செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டுன்னு கேட்குது. உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது
இப்போ சில பேர்கிட்ட பேன் கார்டு இருக்கும், சில பேர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், வீட்டு ரேஷன் கார்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். அதாவது பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, வீட்டு ரேஷன் கார்டு. அப்படி இல்லை பாஸ்போர்ட் சில பேர்கிட்ட இருக்கும், பாஸ்போர்ட்டை நீங்கள் அதை ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பேங்க் பாஸ்புக்கு உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும், அதில் சீல் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் ஒரு ஐடி ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாவோ இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் பாருங்கள், ஓபிசி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃபாக அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ இருந்ததுனாக்கா அதை கூட உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃபாக அதை கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தது ஓட்டர் ஐடி கூட உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் தான் அது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். அதே போல் அட்ரஸ் ப்ரூஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் சேம் அதே தான். ஒன்று ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட், அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் ஃபோட்டோவோட இருந்தால் அதை எடுக்க, பேங்க் பாஸ்புக் இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் சில பேருக்கு வந்து அதில் அட்ரஸ் மென்ஷன் ஆகி வரும். அது வந்து அது அஃபிஷியல், அதாவது உங்களோட பேங்க் அத்தாரிட்டி சிக்னேச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து வேலிட் ப்ரூஃபாக எடுத்துவாங்க. இல்லை வெறுமனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை பேங்க் பாஸ்புக் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தான். இல்லை ஓட்டர் ஐடி இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தான். அவங்களே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்னலாம் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் லிஸ்ட் வரும். அதில் உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு ஃபேவராக உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்க்கு மேட்ச் ஆகிற மாரி ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ரெண்டும், அதாவது உங்களை ஐடென்டிட்டிக்காக உங்கள் ஃபோட்டோ நீங்கள் தான் என்னாருன்றதுக்காக ஒரு வேலிட் ஃபோட்டோ ப்ரூஃபு ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃப்காக வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப், இது ரெண்டுமே உங்களோட டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க ஜேபேக்கில். இதில் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ், அது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் ஸ்லிப்பு மாரி ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரிஜினல் ஆதார் மறுபடியும் உங்களுக்கு வந்து கன்சர்ன் சம்மந்தப்பட்ட அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலிமா உங்களை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஒன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுதான் இதனோட ப்ரொசீஜர், அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.